போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களுக்கு வணக்கம். சிவாயம். ஐயா ஓதுமூர்த்தியா வகுப்பு தொடங்கி அருள் செய்யுங்க ஐயா. பூபால ராகத்துல மங்கையர்கரசி பாடுங்க. சரிங்க. சிற்றம்பலம். மங்கையர்க்கு அரசி பழவர் போன் பாவை பரிவளை கை மட மானே பங்கையச் செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாள்தொறும் பரவ பொங்கழதுருவன் பூதநாயகன் நாள் வேதமும் பொருள்களும் அருளே அங்கையற்கண்ணி தன்னொடுங்காமல்த ஆலவாயாவதும் இதுவே அங்கையற்கண்ணி தன்னொடுங்கமல்த ஆலவாயாவதும் இதுவே பன்னலம் புணரும் பாண்டிமாதேவி உலச்சிறை எனும் இவர் பணியும் அன்னலம் பெருசீரானவாய்த்தல் திருவடியாங்கவை போற்றி கன்னலம் பெரிய காழியுள் ஞான சம்பந்தன் செந்தமிழை கொண்டு இன்னலம் பாட வல்லவர் இமையோர் ஏத்தவிற்றிருப்பவர் இனிதே. திருச்சிற்றம்பலம். ஐயா சிவாயிரம். சிவாய நமங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். ஒளியான திருமேனி உமிழ்தானம் மிகமேவும் களியாரவரும் யானை கடல் நாளும் மறவாமல் அழியாளும் மலர்த்தூவும் அடியார்கள் உளமான வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாதே. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களுக்கு அடியனுடைய தண்டனிட்ட வணக்கம். அன்பர்களே, பேரு எல்லாம் வல்ல சிவகாமி அம்மையுடனாகிய அம்பலமான பெருமானது திருவருட்பெருங்கருணையினாலும் அருபான்மும்மை நாயன்மார்களது குருவருளினாலும் பேரூர் மணிவாசகர் அருட்பணி மன்றம் அறக்கட்டளை நடத்துகின்ற சைவ பாட வகுப்பிலே இந்த இணைப்பில் இணைந்து மெய்கண்ட சாஸ்திரங்களில் சில நூல்களை இந்த பிறவியிலே படிக்கக்கூடிய மிகப்பெரிய புண்ணியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த புண்ணியத்தை கருணையோடு வழங்கியருடைய திருவருளையும் குருவருளையும் போற்றி கேட்டு சிவபுண்ணியம் பெறுகிற தொண்டர்களின் திருவடிகளையும் சிறமேல் கொண்டு மனமொழிமைகளாலே வணங்கி வருகிறேன். சைவ பாட வகுப்பினுடைய நெறியாளரும் நாம் படிக்கின்ற நூல்களின் உரையாசிரியருமான முதுபெரும் புலவர் முனைவர் சென்னியப்பனார் ஐயா அவர்களின் திருவடிகளையும் நூலாசிரியர் உமாபதி சிவம் அவர்களது திருவடிகளையும் சென்னிமேல் கொண்டு நாம் அனைவரும் வணங்கி மகிழ்வோம். அன்பர்களே, இந்த இணைப்பு மிக உயர்ந்த இணைப்பாக இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இது எப்படி இறைவனுக்கும் உங்களுக்கும் நன்றி தெரிவிப்பதென்றே தெரியாது. ஆனாலும் நம்முடைய ரமணி ஐயா அவர்கள் வணங்குறார் பாருங்க, தெளிவ உள்ளன்போடு. அந்த நிலையில நானும் வணங்கி மகிழ்கிறேன். அன்பர்களே,
சித்தாந்த சாஸ்திரங்களிலே 8 நூல்களை செய்த உமாபதி சிவம் அருளி செய்த அந்த நூல்கள்ல சிவப்பிரகாசம் என்கிற நூலை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். சிவப்பிரகாசத்தில பொது உண்மை என்ற 2 பாகுபாடுகளை கொண்டு விருத்தப்பாவில 100 பாடல்கள் தன் குருநாதருடைய திருவடியை வணங்கியதாலும் அவர்கள் அருளி செய்த சிவஞான போதம், சிவஞான சித்தியார் ஆகிய நூல்களை நன்கு கற்றதாலும் இந்த நூலை நான் ஆசையால் செய்திருக்கிறேன் என்று உமாபதி சிவமே காட்டியிருக்கிறார். அதில் பொதுப்பகுதி 50 பாடல், அடுத்து உண்மை பகுதி 50 பாடல். அதுல உண்மை பகுதியில நமக்கு ஆசிரியர் விரிவாக காட்டுகிற பகுதி, அதாவது ஆன்மாவுடைய இலக்கணம். அந்த ஆன்மாவுடைய இலக்கணம் ஏறத்தாழ 52வது பாடல்ல நமக்கு தொடங்கி தொடர்ந்து 59வது பாடல் வரை 8 பாடல்கள்ல விரிவாக காட்டியதை பார்க்கிறோம். அதன் திரண்ட கருத்து ஆன்மா சார்ந்ததன் வண்ணம் ஆகும். அதற்கு பிறகு கூறிய கருத்துக்களை எல்லாம் எடுத்து சொல்லி ஆன்மா எப்படி சார்ந்ததன் வண்ணம் ஆகும் என்பதை கடைசியா நமக்கு நிறுவி காட்டினார். மேலும் அது அசத்தோடு சேர்ந்து அசத்தாகவும் சத்தோடு சேர்ந்து சத்தாகவும் இருக்கும் என்பதையும் காட்டி, இனி அந்த ஆன்மா இறைவன் கொடுத்த அந்த உடம்போடு சேர்ந்து அறிவு பெறுவதற்காக நிலை வேறுபாடு அடைகிற பகுதியை காட்டுகிறார். அந்த நிலை வேறுபாடு என்பதை வடமொழியில அவத்தை என்று சொல்லுவார்கள். அதாவது உயிர் எந்த விதமான கருவிகரணங்களும் இல்லாமல், அறிவதற்கு கருவிகரணங்கள் இல்லாமல் அறியாமையாகிய ஆணவ மலத்துக்குள் கிடந்து ஆன்மாவாகிய தன்னையும் அறியாமல் தன் அறிவை மறைத்திருக்கிற ஆணவத்தையும் அறியாமல் கிடக்கிற தனிமை நிலைக்கு கேவல நிலை என்று பெயர். அந்த கேவல நிலையில இருக்கிற ஆன்மாக்களுக்கு இறைவன் கருவிகளை சூக்குமமாக தூலமாக சிறிது சிறிதா கொடுப்பார். அப்படி கொடுத்து கருவிகள் கிடைக்க பெற்ற பிறகு அதற்கு ஆன்மா சகல நிலையை அடையும். அந்த கேவல நிலையில இருக்கிற பொழுது ஆன்மா தன்னை பற்றி தெரியாமல் தன்னை மறைத்திருக்கிற ஆணவ மலத்தையும் பற்றி தெரியாமல் கிடக்கும். இந்த இடம் நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ளணும் தொண்டர்கள். அப்பொழுது இறைவன் கலை, வித்தை, அராகம் முதலாக காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் இந்த 5 பொருள்களை சேர்ப்பார். எப்படி ரசத்துக்கு உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துறோமோ அது போல சேர்ப்பார். அப்பொழுது ஆன்மா தான் செய்த வினைகளை அனுபவிப்பதற்கு தயாராகிற நினைப்பு மாத்திரையில் இருக்கும். அப்படி நினைப்பு மாத்திரையில இருப்பதற்கு மூல பிரகிருதி என்று பெயர். இந்த 5 பொருளும் சேர்ந்த உடனே ஆன்மாவுக்கு புருட தத்துவம் என்று பெயர். அது கஞ்சுக சட்டை என்று சொல்லுவார்கள். கஞ்சுக உடம்பு. தான் செய்த அந்த வினைகளை அனுபவித்து கழிக்க எண்ணுகிற பொழுது பிரகிருதி. அந்த எண்ணிய எண்ணம் விரிவடைகிற பொழுது அது குணத்தத்துவமாக மாறும். அந்த இடம் கொஞ்சம் நல்லா தொண்டர்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நாம் இந்த பகுதியை அதாவது
புருட தத்துவமும் என்ற ஒரு தலைப்பில அருமையான பகுதி. அது புருட தத்துவம் எப்படி செயல்படுகிறது என்கிற பகுதியில நாம முன்னமே சிந்தித்திருக்கிறோம். இந்த பாடல் எண் மட்டும் நான் உங்களுக்கு நினைவூட்டுவேன். ஆமா, அது புருடனும் ஒரு சொல்வர் 78வது பக்கம் பாருங்க. ரொம்ப நல்ல பாட்டு, அது கொஞ்சம் நினைவில் கொள்ள வேண்டிய பாடல். புருடனும் பிரகிருதியும்னு ஒரு தொடர். இந்த புருடன் எப்போ, பிரகிருதி எப்போன்னு ஞாபகம் வச்சுக்கணும். புருடன்கிறது எப்பன்னு முதல் வரியில காட்டுறாரு பாருங்க. ஐவகையால் உருபயன்கள் நுகர வரும் காலம், அது புருட தத்துவம். உலகத்துல இப்படி ஒரு விளக்கம் குடிய முடியும்னு நினைக்கிறீங்களா? ஐவகையாவது காலம், நியதி, கலை, வித்தை, அராகம். அதுல முதல்ல கொடுக்கிறது கலை, வித்தை, அராகம், நியதி, காலம். அந்த 5 பொருந்துகிற பொழுது புருட தத்துவம் என்று சொல்லுவார்களாம். இந்த ஒரு பாடல்ல மட்டும் பெரியவர்களை 3 முறை நினைக்கிறார். என்று அறைந்திடுவர் அறிந்தோர், விரும்பிய நூல் விளம்பும், இயம்புவார்கள். 3 இடத்துல சொல்றாரு பாருங்க. தன் பெரியவர்களை எப்படி போற்றுகிறார்னு பாருங்கள். நமக்கு அந்த சிந்தனை அவர் கூடவே இருந்திருக்குது பாருங்க. இது ஒண்ணு கூட நான் சொல்லல. நூல் விளம்பும், இயம்புவார்கள், அறைந்திடுவர். இதெல்லாம் யாரு? அறிந்தோர். தன் ஆசிரிய பெருமகன் நன்றியுணர்வோடு சொல்லுகிறார் பாருங்க. இல்லையா? என்ன தெளிவான செய்தின்னு பாருங்க. ஆக புருட தத்துவம். அந்த புருட தத்துவம் 4வது வரைக்கும் வாங்க. செய்வகையின் தொடர்ச்சி. செய்வகை நாம் செய்த வினை, அந்த தொடர்ச்சி அந்த உயிருக்கு இங்கு தோற்றுவிக்கும் குணத்தின் சேர்வு புரி பிரகிருதி. சேர்ந்து அது பிரகிருதி. அப்ப முன் செய்த நல்வினை, தீவினை ஆகியவற்றின் பயன்கள், அந்த பயனாய் வரக்கூடிய இன்ப துன்பங்கள், அது தோற்றுவிக்கும் குணங்களின் கூட்டமாக இருப்பது. அப்படி அந்த இன்ப துன்பங்கள் தோற்றுவிக்கும் குணங்கள் அது எண்ணமாக அப்படி எண்ணுகிற பொழுது அதுக்கு பிரகிருதின்னு பேர். அது 3 குணக்கூட்டங்களாக இருக்கும். அது திரிகுணமாம் பிரிக்கிறார். இப்ப சேர்வு புரிக்கு என்னன்னு பெயர்? பிரகிருதி என்று பெயர். இந்த வருடம் மட்டும் கொஞ்சம் தொண்டர்கள் நல்லா ஞாபகமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இப்ப இந்த புருட தத்துவம் என்ற நிலையில ஆன்மாவுக்கு கொஞ்சம் விளக்கம் கிடைத்த உடனே கருவிகரணங்களை கூட்டுகிறார். கூட்டி ஆன்மாவை சகல நிலைக்கு கொண்டு வருகிறார். சகல நிலையில அறிவு விளக்கம் பெற்ற ஆன்மா சுத்த நிலைக்கு போய் சேரும். இது காரண அவத்தை என்று பெயர். காரண அவத்தை கேவலம், சகலம், சுத்தம். எளிமையான கருத்து. கேவலம், சகலம், சுத்தம். இந்த காரண அவத்தை 3ல அது காரியப்பட்டு வருகிற பொழுது 5 நிலை அடையும். அது நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர்ப்படங்கள். வடமொழியில சொன்னா சாக்கரம், சொப்பனம், சுளுத்தி, துரியம், துரியாதீதம். இது காரியத்துல வரக்கூடிய கேவல நிலை. இனி காரியத்துல வரக்கூடிய சகல நிலை, காரியத்துல வரக்கூடிய சுத்த நிலை. 3. அதுல காரிய கேவலத்துல 5 வரும். நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம். அது வேற ஒண்ணும் இல்லைங்க. இப்ப நாம பாடம் கேட்டுக்கிறோம். இதுக்கு நனவு நிலைன்னு பேர். சில நேரம் பாடம் கேட்கிற பொழுது என்ன மாதிரி இருக்கிற அறியாமல் இருக்கிறவர்களுக்கு
கொஞ்சம் அப்படி தூக்கம் வரும். அப்படி வருகிற பொழுது அது நல்ல தூக்கமா இருக்காது, கொஞ்சம் கனவு காண்ற மாதிரி இருக்கும். அது ஒரு நிலை. பிறகு தூங்குதல் ஒரு நிலை. பிறகு ஆழ்ந்த உறக்கம் ஒரு நிலை. பிராணாயாமமே இல்லாம கிடக்கிறது ஒரு நிலை. 5 ஆச்சு பாருங்க. அந்த 5 நிலைகள்ல உயிர் உலகப் பொருள்களை அறிவதற்கு இறைவன் எத்தனை கருவிகளை கூட்டுவான் என்பதை இப்ப நாம் படிக்க போற பகுதி. அதில் ஐவகையால் உருபயன்கள் நுகர வரும் காலம், அது புருட தத்துவம்னு இப்ப படிச்சோம் 41வது பாட்டுல. அந்த புருட தத்துவமா நம்முடைய உடம்புல மூலாதாரத்துல ஆன்மா கிடக்கும். நம்முடைய உடம்புல சுவாமி என்ன பண்ணுவார், அதுல இருந்து கொஞ்சம் ஆன்மாவை தொப்புள் பகுதி வரைக்கும் கொண்டு வருவார். அப்பொழுது ஆன்மாவுக்கு பிராணவாயு கூட சேரும். இப்ப புருட தத்துவம் பிராணவாயு 2 ஆச்சு. அங்கிருந்து கொஞ்சம் இறைவனுடைய திருவுருளால் அந்த பிராணவாயு இந்த இதயத்துக்கு வந்து சேரும். அங்க சித்தம் என்கிற அந்த கரணத்துல ஒரு கருவி வந்து சேரும். திருப்பியும் இறைவனுடைய அருளால அந்த உயிர் அப்படியே மேல கழுத்துக்கு வந்து சேரும். இதுல 3 இருக்கா. அதன் பிறகு அந்த கரணங்கள்ல இருக்கக்கூடிய மனம் புத்தி வந்து நமக்கு அங்க சேரும். அதோட சேர்ந்து அறிகருவிகளின் தன்மாத்திரை தொழிற்கருவிகளின் தன்மாத்திரை சேரும். அறிகருவி தன்மாத்திரை 5, சுவையொளியூறு ஓசை நாற்றம். தொழிற்கருவிகளின் தன்மாத்திரை பேசுதல் கொடுத்தல் நடத்தல் இடுதல் ஏற்றல் 10 ஆயிடுச்சு. 20 முன்னமே இருக்கக்கூடிய அந்த பிராணவாயு, பிறகு சித்தம், புருட தத்துவம் 3, அந்த கரணங்கள்ல என் சித்தம் நீங்கள் அழைக்கிற மனம் புத்தி அகங்காரம் 3 ஆக 3 3 6 16 வாயுக்கள்ல 9 வாயு 25 கருவி இந்த கழுத்துக்கு வருகிற பொழுது வரும். அதுக்கு கனவு நிலைன்னு பேர். பிறகு அந்த உயிர் அங்கே இருந்து வழக்கம் போட்டு புருவ நடுக்கு வரும். இது போற்றி போறல படிச்சிருக்கோம். திரு ஓலக்க மண்டபம்னு படிச்சிருக்கிறோம். மூல அருங்கட்டு என்று தொடங்கி ஓலக்க மண்டபம் வரை. அது சில பேருக்கு ஞாபகம் இருக்கும், சில பேருக்கு மறவது இயல்புதானே. அப்படி மறந்திருந்தால் கொஞ்சம் நினைவு வைங்க. இங்க 35 கருவி இருக்கும். இந்த 25 கருவியோட அறிகருவிகள் 5. அவையாவன காது, தோல், கண்ணு, நாக்கு, மூக்கு. தொழிற்கருவி வாயி, கையி, காலு, எருவாய், கருவாய். 25 10 35. இந்த இடத்துல இருக்கிறக்கு 35 கருவி. இப்ப உங்களுக்கு எனக்கு 35 கருவி வேலை செய்யுது. இதுலதான் இப்ப நான் உங்களுக்கு தெரிகிறேன், நீங்க எனக்கு தெரியுறீங்க. நீங்க பாடம் கேட்கறீங்கன்னு எங்களுக்கு தெரியுது, நான் பாடம் சொல்லிட்டு இருக்கேன்னு தெரியுது. இப்ப எத்தனை இந்த இந்த பாடம் சொல்லுவதும் கேட்பதும் எத்தனை கருவி உதவி செய்த உயிருக்கு? 35 கருவி. ஒரு தடவை சொல்லி பார்த்துங்க. 35. இது இந்த இடத்துல உயிருக்கு இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. இது கீழே இறங்கும் போது 25, இங்க வந்தா 3, இங்க வந்தா 2, கீழே 1. இது கருவி கூடிட்டு வர்றது மேல வரும், கருவி குறையிறது கீழே இறங்கும். மேல வந்தா மேலாளவத்தை, கீழே வந்தா கீழாளவத்தை. இதுக்கு காரிய கேவலம் என்று பெயர். இதுதான் 60வது பாட்டினுடைய திரண்ட கருத்து. காரிய கேவலத்துல 5 நிலைகளில நனவு கனவு உறக்கம் பேருறக்கம் உயிர் படங்கள் 5ல கருவிகள் கூடிக்கொண்டு
மூலாதாரத்துல இருந்து பிராணவாயு சேர்வதும், அதுக்கு மேல வந்தா சித்தம் சேர்வதும், அதுக்கு மேல வந்தா 25 கருவியும் 35 கருவியும் இந்த கருத்தை பாட்டலா காட்டியிருக்கிறார். இப்ப கீழந்து வருவோம். என்ன ஒன்றில்லாதது அதீதம். அதீதம் என்பது சாக்கரம், சொப்பனம், சுளுத்தி, துரியம், துரியாதீதம். அது தமிழ்ல நனவு, கனவு, உறக்கம், உயிர் படங்கள். தமிழ்ல உயிர் படங்கள், வடமொழியில துரியாதீதம். பாடல்ல துரியாதீதம் இல்ல, அதீதம்னு இருக்கு. இது கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 2 தடவை சொல்ல தெரியும். நாங்க 1990 வகுப்பு கேட்கிற பொழுது இது ஒன்னும் புரியல. இப்ப மட்டும் புரிஞ்சுதான்னு கேட்டுறாதீங்க. 25 வருஷமா இந்த அவத்தைய கொஞ்சம் கேட்டு, இடையில ஒரு 20 வருஷமா சென்னியப்பனார் காலடியில ஒரு ஹெவி லைசன்ஸ் அவர் மனப்பாடமா சொல்லுவார். கேட்டு 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 எங்களுக்கு இந்த கருத்து கொஞ்சம் பதிவாயிருக்கிறது. எனவே அது ஒன்று இருக்காது. என்ன ஒன்றில்லாததுன்னா துரியாதீத நிலையில புருடன் மட்டும் இருக்கும். புருடன்னா என்ன? 41 ஞாபகம் வச்சுக்கணும். புருடன் என்பது ஐவகையால் உணர்கிற நிலை, அதுக்கு புருடன் பேரு. இனி அங்கிருந்து மேல வந்தா துரியத்தில் ஒன்று தொப்புள் நன்னியிடும், அங்க வந்து சேரும். கழுத்து தன்னில் நயந்துள்ளது ஒன்று, அங்க மேல வந்தபோது சுளுத்தி. சுளுத்தி என்பது கழுத்துக்கு கீழே இதயம், அங்க வந்து நயந்துள்ளது ஒண்ணு, அங்க விருப்பமோ ஒண்ணு வருமா? சித்தம்னு கருவி. பின்னும் அன்னிடம் கனவு தன்னில் 6 7 இங்க வந்து சேரும், அது 25. சாக்கிரத்தில் கண்ணுறும் 5 6 கருவிகள் மருவுந்தானே. நல்ல பாட்டு இது. உங்களுக்கு எளிமையா கொஞ்சம் மனசுல வைத்துக் கொள்வதற்கு, பாடல் பொருளை வைக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும். உரையுடைய உதவி நமக்கு கட்டாயம் தேவை. பக்கம் 118க்கு வாங்க. அந்த பாட்டு முடிஞ்சா பக்கத்துல வச்சுங்க, புத்தகம் நீங்க கையில் இருக்கு பாருங்க. துரியாதீதத்தில் பொருடன் மட்டும், துரியத்தில் பொருடன் பிராணவாயு, சுளுத்தியில் பொருடன் பிராணவாயு சித்தம், சொப்பனத்தில் 3 + 22 25, சாக்கிரத்தில் 25 + 10. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த இடத்துல சந்தேகம் வரும்? சுளுத்தியில் புருடன், அதுதான் உங்களுக்கு ஐயம் வரும். அது 117வது பக்கம் வந்தீங்கன்னா அந்த விளக்கத்துல மேலிருந்து 1 2 3 4 5 6 7வது வரி பாருங்க. சுளுத்தி நிலையில் நம்ம நெஞ்சில பதிகிறதுக்கு மஞ்சக்கோடு போடுறார் பாருங்க நம்முடைய அமைப்பாளர் ஐயா, இல்லையா? ஆனா உண்மையிலேயே உழைக்க தெரியாத ஆளு சதீஷா தான் இருக்கணும். இங்கிருந்து அமெரிக்கா போய் ஏதாவது தொழில் பண்ணலாம், சுத்தி பார்க்கலாம், அல்லது அங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுகளோட வேற மாதிரி உலக பழக்கம் வைக்கலாம் அப்படின்னு இல்லாம, தன் ஆசிரியர் நமக்கு கொடுத்த பிச்சையை எங்க இருக்கிற மக்களுக்கு பங்கிட்டு கொடுக்கணும் நினைச்சிருக்கிறார் பாருங்க. அது நான் செய்த தவம். சும்மா வருமா? சுளுத்தி பாருங்க. சுளுத்தி நிலையில் புருடன். புருடன்கிறது எது? காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், அந்த 5 சேர்ந்த பொழுது புருடன். தொப்புள்ள பிராணவாயு, இதயத்துல சித்தம் 3 இருக்கும். இனி சொப்பன நிலையில, கனவு நிலையில அறிகருவிகளுடைய தன்மாத்திரை, ஓசை, உரு, ஒளி, சுவை, நாற்றம். இது திருக்குறள்ல
சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம்னு இருக்கும். அது குரல் வெண்பாவுக்காக மாத்தி இருக்கும். நீங்க உரை பண்ணும் போது அதை நீங்க மாத்தி பொருள் கொள்ளணும். இனி தொழிற்கருவிகள் 5: பேசுதல். பேசுதல் இப்ப நான் வாயில பேசுறேன் இல்ல, நடத்தல், கொடுத்தல், நீக்குதல், ஆனந்தப்படுதல். தொழில் 5. இப்ப 5 5 10, அங்க 3 13 ஆச்சா? ஆமா. அதற்கப்புறமா அந்த கரணங்கள்ல சித்தம் வந்துருச்சு. எஞ்சிக்கிறது என்ன? மனம், புத்தி, அகங்காரம் 3. 13 3 எவ்வளவு ஆச்சு? 16. இனி அதுக்கப்புறமா அதுக்கு மேல பிராணவாயு வந்துருச்சு. காத்து மொத்தம் 10. அது அபானன் 1, உதானன் 2, வியானன் 3, சமானன் 4, நாகன் 5, கிருகரன் 6, கூர்மன் 7, தனஞ்சயன் 8, தேவதத்தன் 9. 9 சேர்ந்தா 22. 9 சேர்ந்தா மன்னிக்கு 25. 16 என்னணும் 25. இது எங்க? இங்க கழுத்துல நனவு நிலையில, கனவு நிலையில. இங்க வரும்போது தொழிற்கருவி 5, அறிகருவி 5, ஆக 35. இவ்வளவுதான் இந்த பாடல்ல சொன்ன செய்தி. எனவே காரிய கேவலத்துல அந்த அவத்தைகள் நமக்கு வந்து சேரும். அது அவத்தை நிலை அடையும். அது கருவிகள் கூடுதலும் குறைதலும். அது கொஞ்சம் நல்ல பகுதிங்க. இது புரியாததே கிடையாது. புரியாதது என்பது வேற்று மொழியில் இருக்கிறதுல வேணா சிரமப்படலாம். ஒரு சமயம் வடமொழி வந்தா வேணா தகராறு வரும். சாக்கரம், சொப்பனம், சுளுத்தி, துரிய, துரியாது, இதெல்லாம் கொஞ்சம் மயக்கம் வரும். நனவு தெரியாதா? கனவு தெரியாதா? நமக்கு பழக்கம் தானே. தூங்குறது நல்லா தெரியுமே, அது ஒண்ணுதானே செஞ்சுட்டே இருக்கிறோம். கார் ஓட்டுற போது கூட தூங்குறோம் இல்லையா? ஆழ்ந்த உறக்கம் இருக்க எவ்வளவு பெருசு. உயிர் படங்கள் என்னன்னு தெரியுங்களா? நீங்க எங்காவது பிராணவாயு கம்மியான இடத்துக்கு மலைக்கு போனீங்கன்னா மூச்சு இருக்காது, காத்து இருக்காது, அப்படியே டெட் பாடியாட் கிடக்கும். அப்புறம் நீங்க மருத்துவமனையிலேயே பாருங்க, யாராவது ஒருத்தருக்கு ரொம்ப அன்கான்சியஸ் வந்துருச்சுன்னா காலெல்லாம் தேய்ப்பாங்க, நெஞ்செல்லாம் தட்டுவாங்க, சில இடங்கள்ல இந்த ஹீட் பாக்ஸ் வச்சு அமுத்துவாங்க. அப்போ துடிக்காத இதயம் பிராணவாயு வந்து துடிக்கும் அப்படின்னு எதிர்ப்பான் பாருங்க. அப்பதாங்க பிராணவாயு வர்றது. இத கண்டுபிடிச்சாங்க பாருங்க நம்ம மக்கள். இப்ப தூங்குறது தெரியும், எனக்கு கனவு தெரியும், ஆனா அதுல எத்தனை கருவி வேலை செய்யுதுன்னு நமக்கு தெரியுமா? இதுதாங்க விஞ்ஞானத்தினுடைய மிக உயர்ந்த நிலை. கனவை பத்தி பலவித நூல்கள் வந்திருக்கின்றன. பெரிய புராணத்துல இறைவன் கனவுல வந்தார்னு சொல்லப்படுகிறது. கனாக்கான் காதையில் இளம்புவடிகள் சிலப்பதிகாரத்துல காட்டுகிறார். இந்த கனவை பத்தி ஒரு பெரிய ஆராய்ச்சி ஒருத்தர் பண்ணார். அவருக்கு பெயர் சிக்மெண்ட் பிராய்ட் பேர். அவர்கள் எத்தனை ஆராய்ச்சியிலையும் கனவுல எத்தனை கருவி வேலை செய்யும் என்பதை சித்தாந்தத்தை தவிர யாரும் சொல்லல. உனக்கு தெரியுமானான்னு கேட்டுறாதீங்க. முழுவதும் படிச்ச சென்னியப்பனார் எழுதி வச்சிருக்கிறார். அவ்வளவு அருமையான பகுதி இது. முன்னமே நாம திருக்குறட்பயில கொஞ்சம் படிச்சிருக்கிறோம். அதையும் இதையும் இணைத்து பார்த்தால் தெரியும். ஆக இந்த பாடல் நாம இனி நிறைவு பண்ணோம். இதுல விளக்கமா 118 119 கொஞ்சம் கொஞ்சமா படிச்சீங்கன்னா இந்த விவரம் தெரியும். ஆக கேவல நிலை என்பது 33வது பாட்டுல படிச்சிட்டோம். 37ல மாயை சகலம் சேர்வது படிச்சிட்டோம். 48ல
அந்த ஆணவம் மாயை கண்மம் ஒடுங்க சுத்த நிலையும் பறிச்சிட்டோம். அப்போ பொதுவா கேவல நிலையை 33லயும் சகலத்தை 37லயும் சுத்தத்தை 48லயும் படிச்சதா ஆசிரியர் 119வது பக்கம் மேல நினைவூட்டுகிறார். நீங்க மறுபடியும் அந்த பாட்டை கொஞ்சம் படிச்சு பார்த்துக்கலாம். இனி அந்த கருவிகள் எப்படி வேலை செய்யுதுன்னு காட்டினார். அதுல காரிய கேவலம் 5, காரிய சகலம் 5, காரிய சுத்தம் 5. அதுல காரிய கேவலம் என்பது, சகலத்திற்கேவலம் என்பது, கீழாளவத்தை என்பது, இதெல்லாம் கேவல சாக்கர சொப்பன சுருத்தி சுருத்தி சொல்லுகிற பேர் தான் வேற. ஆக கேவலத்துல 5, சகலத்துல 5, சுத்தத்துல 5, இப்படி 15 நிலை வேறுபாடு அடையும் என்று நம்ம காட்டுகிறார். கீழே கொஞ்சம் குழப்பம் வரும்னு தெளிவா ஆசிரியர் கீழே காட்டியிருக்கிறார். அந்த கருத்தை முன்மொழிகிற வகையில இவர் ஆசிரியர் உமாபதி சிவம் சிவஞான சித்தியார் பாடலையும் மேற்கோள் காட்டியிருக்கிறார். அது 118வது பக்கம் பாருங்க. சாக்கரம் 35 நுதலினில் கனவுதனில் 25 கழுத்தினில் சுழுமுனை 1 இதயம் தன்னில் 3 நீக்கி இதயம் தன்னில் துரியத்தில் 2 நாபி நோக்கிய துரியாதீதம் நுவலின் 1. இதே பாட்டை மேலிருந்து கீழே சிவபிரகாசம் 1லிருந்து 35 வரைக்கும், இவர் 35லிருந்து 1 வரைக்கும். ஆமா, அப்ப நேராவும் சொல்லிக்கிறாங்க, தலகளாவும் சொல்லிக்கிறாங்க. பாருங்க, நீ சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை என்று அந்த பகுதி ரொம்ப நல்ல பகுதி. சிவஞான சித்தியாரிலையும் படைகோடு மன்னன், படைகோடு பவனி போது பார் மன்னன், கொஞ்சம் நல்லா ஆழமா படிச்சவங்க அந்த பாடல் பின்னால பார்த்துக்குவோம். சிவபிரகாச பாடல் படி கருவிகள் கூடுதலும் குறைதலுமாக இருப்பது காரிய கேவலம். குறைந்து கொண்டு வந்தால் கீழாளவத்தை, அது கூடிக்கொண்டு வந்தால் மேலாளவத்தை என்பதை கொஞ்சம் அன்பர்கள் ஞாபகம் வைத்துக்குங்க. இனி 61வது பாட்டு. காரிய சகலம் காரிய சுத்தம். இது ரொம்ப எளிமையானது. காரிய சகலம், அது காரிய சகலம்னு சொல்லுவாங்க, சகலத்தில் சகலம்னு சொல்லுவாங்க, மத்தியாலவத்தின்னு சொல்லுவாங்க. 3 ஒண்ணுதான். காரிய சகலம் என்பது இந்த புருவ நடுவிலேயே நமக்கு சிவ தத்துவங்கள் கூடுதலும் குறைதலும். உயிர் கீழறங்காது, இங்கேயே இருக்கும். இங்க இருந்து கொண்டிருக்கிற பொழுதே உயிருக்கு சுத்த தத்துவங்கள் நனவுல 5, நனவுல 4 இப்படி குறையும். சுத்த தத்துவங்கள் எத்தனை உங்களுக்கு தெரியும். சிவ தத்துவம், சக்தி தத்துவம், சாதாக்கியம், ஈஸ்வரம், வித்யா தத்துவம். இது எங்க படிச்சோம் என்றால், அநேகமா என் நினைவு சரியா இருந்தால் 21வது பாடலுக்கு வாங்க. அங்க 21வது பாடல்ல காட்டுகிறார். பரமசிவன் தன் அருளாலே நாதம் உதிக்கும், பிறகு குடிலை விந்து வரும், அதிலே இருந்து ஒளி வளரும் சதாசிவம், பிறகு ஈசனை அழைப்பர். இப்படி 5 தத்துவம். இது எதுல தோன்றும்? சுத்தமாயையில் தோன்றிய அந்த 5. அந்த 5ம் இப்ப நனவு நிலையில இந்த புருவ நடுவுல 35 கருவிகள், அதுக்கு அடுத்ததா சிவதத்துவம் 5 கூடியிருக்கும். அது நனவு. பிறகு கனவுல 4,
உறக்கத்துல உறக்கத்துல 3, பேருறக்கத்துல 2, உயிர் படங்கள்ல 1. இது ரொம்ப எளிமையானது. பாருங்க, இந்த பாட்டு காரிய சகலம் இவ்வகை அவத்தை தன்னில் இப்படி 5 வகையான அவத்தை 60வது பாடல்ல நீங்க தெரிந்து கொண்டபடி அவத்தை தன்னில் எய்திடும் கரணமெல்லாம் நம்முடைய உயிர் அறிவு விளக்கம் பெறுவதற்கு பொருந்துகிற கருவிகள் எல்லாம் மெய்வகை இடத்தில் உற்று மேவுமா கண்டு இந்த புருவனிடத்துல 5 அவத்தைப்படும். அந்த புருவ நகத்துல 5 அவத்தைப்படுவத நாம இந்த உலகம் இருக்கிறதே அது பொய் வகை பவம். பொய் வகை பவம், பவம்னா பிறப்பு. பொய் வகை என்பது இந்த பிறப்பு என்பது அழியக்கூடியது, பொய்யாக இருப்பது. இந்த பொய்யாக இருக்கக்கூடிய இந்த பிறப்புல இந்த பிறப்பு இறப்பு இன்ப துன்பங்கள் நீங்க அகற்ற பொய் வகை பவம். அது பொய் வகை பவத்துக்கு ஒரு அரசு போட்டார் பாருங்க, மிக்க பொய் வகை பவம். மிக்க மிகுதியாக வந்து கொண்டிருக்கிற பொய்யாக இருக்கக்கூடிய இந்த பிறப்புகளை அகற்ற நீக்க என்ன பண்ணணும்? புரிந்திடில் அருளாலாங்கே. அதை நீக்கணும்னா அருள். அருள்னா யாரு? குருவருள். பாடல்ல அருளால் இருக்குது பாருங்க. அருள்னா குரு அருள். அருள் எப்படி வரும்? திருவருட்பயனில் படிச்சோம். அருள் உரு நிலை. அந்த குருவருள் வழி நின்று ஆன்மா அவர் உபதேசம் செய்த 5 எழுத்தை வைத்து சாதனை செய்யுமே ஆனால் 5 வகை உய்க்கும். அந்த இடத்தில் ஆன்மா இந்த சுத்த நிலையை வந்து சேரும். இதை அறிவினால் அறிந்து கொள்ளே. இங்க வருகிற அறிவு குருவருள். கடைசியில அறிவினால் இருக்குது பாருங்க, குருவருள். இதை மாணிக்க வாசகர் சொன்னார் நல்லறிவுனார். தொல்காப்பு என்ன சொல்லுச்சு? விளங்கிய அறிவு. இந்த அறிவினால் அறிந்து கொள்ளே என்பது கொஞ்சம் நாம நல்ல பகுதியாக நாம் எண்ண வேண்டும். இந்த அறிவு என்பது இறைவனை சொல்லுகிற அறிவு என்பதை நீங்கள் இங்க ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அறிவினால்தான் அறியும். 106வது பக்கம் வாங்க, 53வது பாட்டு. இதே சொல்லாட்சி பாருங்க, அறிவினால் அறியுமன்றே. பாருங்க, அறிவினால் அறியுமன்றே. இங்க அறிவு என்பது குருவருள், சிவபெருமான் அறிவு. சிவபெருமான் இந்த அறிவினால் அறியுமன்றே. அப்ப உயிர் இறைவன் அறிவிக்க அறியும். இந்த சொல் அப்படியே மறுபடியும் 61ல பாருங்க, அறிவினால் அறிந்து கொள்ளே. இங்க குரு உபதேசத்தால் நீ அறிந்து கொள்வாயாக. எதை? காரிய கேவலத்தையும் காரிய சுத்தத்தையும் நீ அறிந்து கொள்வாய். சரி, இப்ப முதல் 2 வகையில கரணமெல்லாம் மெய்வகையிடத்தில் உற்று மேவுமா கண்டு, அங்க என்ன? புரு நடுவிலேயே இருந்து உயிர் அவத்தைப்பட்டு கீழே சென்று கீழே போவதும் மேல வருவதும் இப்படி அங்கங்க இருக்கும். அப்படி இருக்கிற பொழுது புருவ நடுவுல வந்து சேர்ந்த அந்த புருடனுக்கு நனவு கனவு உறக்கம் இங்க அங்கேயும் வரும். அப்படி வருகிற நிலையில 5 அவத்தை சொல்லுவார்கள். அது காரிய சகலம். காரிய சகலத்துல 5. அது சகல நனவுல சாக்கரம், சொப்பனம், சுளுத்தில,
காரிய சகலத்தை சாக்கரம் என்று சொல்லுவார்கள். அதிலேயே 5 படும். அந்த 5 நிலைதான் நிலையில் படும் அவத்தை மத்தியாலவத்தின்னு சொல்லுவாங்க. அது என்னென்ன கூடும்னு கீழே விளக்கம் பாருங்க. சாக்கரத்தில் சிவதத்துவம், சக்தி தத்துவம், சாதாக்கிய தத்துவம், ஈஸ்வர தத்துவம், வித்யா தத்துவம் 121வது பக்கம் கீழே இருக்கு பாருங்க. காமிச்சிட்டார். 5 தொழில்படும். அதன் பிறகு அடுத்து 2வதுல பாருங்க 4 தொழில்படும். 3வதுல 3 தொழில்படும். 4வதுல 2 தொழில்படும். 5ல சிவதத்துவம் மட்டும் தொழில்படும். அப்ப என்ன இருக்கும்? இதுக்கு இடம் எங்க? புருவ நடு. இதில் சகல கேவலத்துல கூறியது போல அசுத்தமாயா கருவிகள் கூடுதலும் இல்லை, பெரிதலும் இல்லை. உயிர் அந்த கரணங்களை பற்றி கொண்டு செயல்படும். அதுல கருவிகள் பற்றி செயல்படும். சுத்த தத்துவங்கள்ல கலை முதலியவற்றை செயல்படுத்துகிற பொழுது சக்தி மடங்குவதாக இருக்கும் என்று இது ரொம்ப நல்ல பகுதி. இனி அதுக்கு மேல அதன் விளக்கத்தை மதுரை சிவபிரகாஷ் உரையில கொஞ்சம் விளக்கம் காட்டி இருக்கிறார். அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. இனி அந்த பாடல்ல அறிவினால் அருளால் ஆங்கேன் இருக்கு. அதுக்கான விளக்கம் 123வது பக்கம் பாருங்க. நல்ல பகுதி. 5 அவத்தைகள் நிலை வேறுபாடு 123ல உயிர் பொருள்களை பற்றுவதும் விடுவதுமாக இருக்கும். பற்றுவது சகலம், விடுவது கேவலம் என்று சொல்லப்படும். இந்த நிலையில் அந்த திருவருள் வழி உணர்ந்து புருவ நடுவுல உயர நிலைபெறச் செய்து திருவைந்தெழுத்தை முறையாக ஊதினால் கருவிகளும் புலன்களும் ஆன்மாவை மயக்காது. 5 எழுத்தை ஓதுவதால நமக்கு என்ன பயன் என்றால் கருவிகளும் புலன்களும் நம்மை மயக்காது. கருவிகளும் புலன்களும் என்ன செய்யாது? மயக்காது. அந்த இடம் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்க. மற்றதெல்லாம் அழிங்க, அதை மட்டும் காமிங்க. அப்பதான் அந்த இடம் ரொம்ப ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பகுதி. ஆமா, 5 எழுத்தை ஓதுவதால், திருவைந்தெழுத்தை முறையாக ஓதுவதால், அதை மட்டும் காமிங்க. திருவைந்தெழுத்தை முறையாக ஓதினால், ஆமா, கருவிகளும் புலன்களும். கருவி என்பது என்ன? அறிகருவிகள். புலன் என்பது என்ன? அந்த அறிகருவிகளால் இருக்கக்கூடிய புலன்கள். ஆன்மாவை மயக்காது. அடுத்த வரி அண்டர்லைன் பண்ணுங்க. திருவைந்தெழுத்தை முறையாக ஓதினால் ஆன்மாவுக்கு இறையருளால் கிடைக்கப்பட்ட கருவிகளும் புலன்களும் ஆன்மாவை மயக்காது. இது ஒரு வேலை. ஆமா, ரொம்ப எச்சரிக்கையா போட்டது பாருங்க அமைப்பாளர். திருவைந்தெழுத்தை முறையாக ஓதினால் ஆன்மாவை மயக்காது. அப்ப ஆன்ம அறிவு மயங்காம இருக்கணும்னா எதை சொல்லணும்? 5 எழுத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதனாலதான் அலந்தவர் ஓதும் நாமம் நமச்சிவாயவே. ஒரு நாள் கண்ணனுக்கு மயக்கம் வந்துருச்சு. கண்ணன் யாரு? காத்தல் தொழில் டிபார்ட்மெண்ட் ஹெட்டு. அவருக்கு மயக்கம் வந்துருச்சு. போதன கண்ணனும் அண்ணல் பாதம் தான் முடி நேடிய பண்பராய் யாதும் காண்பரிதாகி அலந்தவர் மயக்கமடைந்தவர்கள் ஓதும் நாமம். இங்க பாத்தீங்களா? திருவைந்தெழுத்தை முறையாக ஓதினால் ஆன்மாவே மயக்காது. அப்புறம் இன்னொன்னு நடக்குது பாருங்க. அடுத்த வரி, அப்படி மயக்காவண்ணம் செய்து மேல ஞானத்தை உண்டாக்கும்.
உண்மை அறிவை உண்டாக்கும். ரெண்டாச்சா? ஞானத்தை உண்டாக்கும். அதை மட்டும் காமிங்க. ஞானத்தை உண்டாக்கி, நீங்க ஞானத்தை உங்க அறிவில் உண்டாக்க முடியாது. எந்த காலத்திலும் நம்மளால உண்டாக்க முடியாது. நம்மனால உண்டாக்குறதுக்கு ஒரே வழி, கோபம் வரும், சண்டை வரும். இதை நம்மளால முடியும். அப்ப அந்த 5 எழுத்து முறையாக ஓதினால் ஞானம் உண்டாகும். 5 எழுத்து முறையாக ஓதினால் ஆன்மா அறிவு மயங்காது. 3வது செய்தி பாருங்க. 5 எழுத்தை முறையாக ஓதினால் தூய நிலைக்கு செலுத்தும். இப்ப 3 இடமா 5 எழுத்தை ஓதினால் ஆன்மா அறிவு மயங்காது, ஞானத்தை விளங்கும்படியாக செய்யும். 5 எழுத்து தூய நிலைக்கு செலுத்தும். 5 எழுத்துக்கு எவ்வளவு சிறப்பு பார்த்தீங்களா? இந்த 3 நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதனாலதான் அப்பர் பெருமான் சொன்னார், படைக்கலமாக உன் நாமத்து எழுத்தஞ்சும் என் நாவினில் கொண்டேன், நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே. ரொம்ப உயர்ந்த கருத்துங்க. குரு அறிவு இருந்தாதான் இந்த 3 நெஞ்சில கேட்ச் பண்ண முடியும். குரு அருள் எது எழுதி வச்சிருக்காரு பாருங்க சென்னியப்பனார். அவர் குருநாதர் நினைச்சு திருவைந்தெழுத்தை முறையாக ஓதினால் ஆன்மா ஆன்மா கருவிகளும் புலன்களும் மயக்காது, ஞானத்தை உண்டாக்கும், தூய நிலைக்கு செலுத்தும். எனவே துஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திடாதே என்று தேவாரம் நமக்கு சொல்லுகிறது. அதனால இந்த இடத்தை நீங்க நல்லா கெட்டியா பிடிச்சிட்டு வாய்ப்பு கிடைக்கிற பொழுதெல்லாம் திருவைந்தெழுத்தை ஓதக்கூடிய அறிவை இறைவன் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று நாம பிரார்த்தனை பண்ணணும். இதுதான் மையல் மானுடமாய் மயங்கும் வழி தடுத்து ஆட்கொள்ளுகிற மந்திரம். ஆக அப்படி தூய நிலைக்கு செலுத்துகிற நிலையில ஆன்மா அந்த நிலைக்கு சுத்த அவத்தைன்னு பேர். அப்படி செலுத்துகிற பொழுது அங்க நடைபெறுகிறது தான் சுத்தவத்தை. அப்படி ஆன்மா மயங்கா வண்ணம் ஞானத்தை உண்டாக்கி தூய நிலைக்கு அப்படி போகுது பாருங்க, அது சுத்த நிலைன்னு பேர். அது தசக்காரியம்னு சொல்லுவாங்க. தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி. ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி. பிறகு சிவரூபம், சிவதரிசனம், சிவயோகம், சிவபோகம். இதெல்லாம் சூக்குமா நடக்கும், நமக்கு தெரியாது. சகல நிலையிலேயே தெரியல, அப்புறம் இங்க சுத்த நிலை எப்போ நமக்கு தெரிய போகுது இல்லையா? அதுல இதே மாதிரி 5 அது நின்மல அவத்தைன்னு சொல்லுவாங்க, காரிய சுத்த அவத்தைன்னு சொல்லுவாங்க. நன்மல அந்த அவத்தையில தத்துவ கருவிகள் கூடுதலும் இல்லை பெரிதலும் இல்லை. ஆன்மா அறிவாகிய திருவருளோடு சேர்கிற பொழுது அந்த அவத்தை நிகழும். அப்போ எப்ப இது நிகழும்னு கேட்டா, இருவனை ஒப்பு மலபரிபாகம் வந்த பிறகு குருநாதர் உண்மை ஞானத்தை உபதேசிப்பார். அப்ப வருவதுதான் நின்மல அவத்தை. இது தெரிய முடியுமே தவிர இது உணர்வதற்கு எந்த ஜென்மம் ஆகுன்னு தெரியல. இதுக்கு எந்த ஜோசிகாரனும் ஒண்ணும் சொல்ல முடியாது. இது ஆன்மாவினுடைய பக்குவ முதிர்ச்சியில் நடைபெறுவது. அது கீழே விரிவு எழுதியிருக்கிறார் ஆசிரியர், உரையாசிரியர். அது நனவுல நின்மல சாக்கிரம், அருளாலே தன்னை அறிவது, இறையருளால தன்னை பற்றி அறிவது. இப்ப தத்துவங்கள் என்ன என்பதை பற்றி தெளிவது. அதுல நமக்கு நடைபெறுகிற செயல்பாடுகள் 4. 1 தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி, ஆன்ம ரூபம். இதுதான் நனவுல தெரியும். கனவுல அந்த ஆன்மா இந்த தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி தெரிஞ்ச பிறகு
ஒரு செயல் தமக்கில்ல, எல்லாம் இறையருள் அப்படின்னு உணரும். பிறகு அருளையே ஆதாரமா கொண்டு அருளையே வழிபாடு பண்ணிட்டு இருக்கோம். அப்படி வழிபடுகிற பொழுது ஆன்ம தரிசனமும் சிவரூபமும் தெரியுமா? பார்த்தையான்னு கேட்டுறாதீங்க. பெரியவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க, அதை படிச்சு இந்த ஜென்மத்திலேயோ அடுத்த ஜென்மத்திலேயோ இதை அறியணும்னு ஆவலா இருக்கிற ஒரு சாதாரண மனிதன் நான். ஆனா நான் இதை படிப்பதால் அந்த நிலையை கட்டாயம் அடைவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இது நனவுல, உறக்கத்துல உயிருக்குன்னு அறிவோ இச்சையோ செயலோ இருக்காது. திருவருளே செய்யணும் நினைவில் இருக்கும். அப்ப திருவருளே செய்துன்னு பேசாம இருப்பான். எப்ப? நின்மல உறக்கத்துல. இனி நின்மல துரியத்துல மல வாசனவோட இருக்காது, திருவருள்ளியே அடங்கி கிடக்கும். அப்படி திருவருள்ளியே அடங்கி கிடக்கிற பொழுது சிவதரிசனம் அப்பதான் தெரியும். சிவதரிசனம் வந்த உடனே ஆன்ம சுத்தி ஆயிரும். சிவதரிசனத்தால ஆன்ம சுத்தி நடைபெற்ற உடனே சிவத்தை சிந்திக்கக்கூடிய சிவ யோகம் கிடைத்துவிடும். இனி திரும்ப நிர்மல துரியாதீதத்துல அந்த சிவயோகம் தான் சிவத்தை தவிர வேற ஒன்றையும் நினைக்காம இருப்பது. அப்படி அது சிவயோகத்திலேயே நிற்கும், வேற எதையும் அறியாது. அப்படி இருக்கிற அந்த ஞான நிலைதான் சிவபோகம் என்று இந்த நிலையை காட்டுகிறார். இப்போ 2 பாட்டுல 3 அவத்தைகளை பற்றி படிச்சோம். காரிய கேவலம், காரிய சபலம், காரிய சுத்தம். இந்த காரியத்தை சொன்னீங்க, காரணவத்தை எப்படி இருக்கும்னு கூடவே திருப்பி காட்டுறார். அது வேற ஒண்ணும் இல்ல, நீங்க காரிய கேவலத்துல இருக்கிற பொழுது ஆணவ மலத்தால மறைக்கப்பெற்று மூலாதாரத்துல ஆன்மா கிடக்கும். அப்பொழுது ஆணவம் மட்டுமே நிறைந்திருக்கும். அதுதான் காரண கேவலத்தின் தன்மையை ஒத்தது. இனி காரிய சகலத்துல கருவிகள் எல்லாம் கூட கலை முதலிய தத்துவங்கள் செயல்படும். அது எது போல இருக்கும்னு கேட்டா காரண சகலத்தை ஒத்திருக்கும். இனி சகலம் கேவலம் 2ம் கூடாம ஒப்பில்லாத திருவருளோடு இருக்கக்கூடிய நிலையில இருக்கிற ஆன்மா எப்படி இருக்கும்னா அது காரண சுத்தத்தை ஒத்திருக்கும். அப்போ காரிய நிலைக்கும் காரண நிலைக்கும் ஒரு மேற்கோளா காட்டுகிறார். அது இருக்கிற மயக்க நிலை, இது தெளிந்த நிலை. இதை ரொம்ப அருமையா காட்டுகிறார். நல்ல பகுதி. பாடல் பாருங்க. நீக்கமில் அதீதம், அதாவது ஆணவ மலத்தால மறைக்கப்பெற்று எந்த விதமான கருவிகளும் கூடாம இருக்கிற நிலை மாசு நிறைந்த கேவலமாம் நீர்மை. அது ஆணவம் நிறைந்த காரண கேவலத்தில் தன்மை ஒத்திருக்கும். காரண கேவலத்துல உயிர் தன்னை அறியாம மறைக்கப்பட்டிருக்கிற ஆணவத்தை அறியாம கிடக்கும். அது மாதிரி இறைவனுடைய அந்த நிலையில அது திருவருளையே சிந்தித்து கொண்டிருக்கும். இனி காரிய சகலத்துல சாக்கரமாம் கலாதி சேர்ந்த சகலமாம் தன்மை ஊக்கமில் 2ம் கூடாது ஒழிய ஓர் நிலையில் நீடும் சாக்கிர அதீதம் சுத்த தகைமையாகியதாகும் தானே.
இது கொஞ்சம் பாடல்ல இருக்கிற வட சொல் கொஞ்சம் பொருள் உங்களுக்கு நெருடலை கொடுக்கும். கீழே உரை பொருள்ல ரொம்ப அருமையான பகுதியா நமக்கு காட்டியிருக்கிறார். எனவே அந்த நீக்கமில் அதீதம் என்பது கீழால அவத்தையில வரக்கூடிய நிலை. அது 60வது பாட்டுல நாம அந்த நிலையை படுத்தோம். அது அடுத்ததுல மாசு நிறைந்த கேவலமாம் நீர்மையினார். அப்ப ஆன்மா தனக்கு இருக்கக்கூடிய இச்சை ஞானம் கிரியை ஆகியவைகள் எதுவும் நிகழாம ஆணவ மலத்தால மறைக்கப்பட்டு கிடக்கும். அத காரண கேவலம் 33வது பாடல் படிச்சோம். இனி அடுத்து 61வது பாடல்ல நாம படிச்சதுல மத்தியாலவத்தில் நிகழக்கூடிய சாக்கிரவத்தை என்பது 48வது பாடல்ல இருக்கிறத பொருத்தி பார்த்தா அமையும். இனி சாக்கிர அதீதம் அது கேவல சகலம் ஆகிய அவத்தில பொருந்தாம தன்முனைப்பின்றி சிவத்தோடு ஏகலாகி நிற்றல் என்று இந்த காரணவத்தைக்கும் காரிய அவத்தையின் இயல்பையும் நமக்கு இணைத்து தொகுத்து 62வது பாடலை காட்டியிருக்கிறார். 60, 61, 62 ஆகியவைகள் காரணவத்தை காரியவத்தை அதுல செயல்படுகிற கருவிகள் ரொம்ப விளக்கமா காட்டியிருக்கிறார். அது 2 முறை 3 முறை கேட்பதால அது கொஞ்சம் உங்களுக்கு விளங்கும். சில பேர் இப்பதான் முதல் முறையா இருப்பதால தடுமாற்றம், அதை பத்தி சிந்திக்க வேண்டாம். தொடர்ந்து அங்கங்க வருகிற பொழுதெல்லாம் இதை நாம் சிந்திக்கிற பொழுது நல்ல தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். தெளிவில்லாத எனக்கே அவத்தை புரியுதுன்னா அவத்தின ரொம்ப அவஸ்தின்னு பேசிக்குவாங்க சித்தாந்தம் படிப்பவர்கள். அதை எளிமையா பெரியவர்கள் நமக்கு காட்டி இருக்கிறார்கள். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அறிவை கூர்மைப்படுத்தி உள்ள போக முயற்சித்தால் அது நிச்சயம் நமக்கு தெளிவுபடும் என்கிற ஒரு உண்மைக்கு நானே சான்று என்பதையும் உங்களுக்கு நினைவூட்டி இன்றைய வகுப்புல அவத்தை அது காரண அவத்தை 3, காரிய அவத்தை 5, அது கருவிகள் கூடுவதும் பிரிவதுமா குறைவதுமா இருப்பது கீழாலவத்தை மேலாலவத்தை, புருவ நடுவிலேயே சிவதத்துவங்கள் கூடுவதும் குறைவதும் அது மத்தியாலவத்தை அங்கேயே இருந்து செய்வது, அது சகல நிலை நடைபெறுவது, சுத்தம் என்பது ஆன்மாவுக்கு கிடைக்கக்கூடிய தச காரியங்கள்ல வைத்து நின்மல துரியாதீதம் என்பது சிவத்தோடு அழுந்தி இருத்தல், அதான் நாயன்மார்கள் நிலை என்பதை இந்த பகுதியிலே மிக அருமையாக காட்டுகிறார். இனி இந்த அவத்தைப்படுகிற நிலையில கருவிகளை வைத்து கொண்டு ஆன்மா உலகப் பொருட்களை எப்படி இறைவன் உணர்த்துகிறான், உயிருக்கு இறைவன் உணர்த்த ஆன்மா உணரும். அது எந்த முறையில உலகப் பொருள்களை எந்தெந்த கருவி கூட அறிகிறது என்பதை 63வது பாடல் சிந்திக்க இருக்கிறோம். இது சிறப்பு பகுதியில இறைவன் உயிர்களுக்கு கருவிகளை கொண்டு உணர்த்துகிற தன்மை என்ற தலைப்பில அமைய பெற்றிருக்கிறது. எனவே உண்மை பகுதியில நாம் ஆன்ம இலக்கணம் 8 பாட்டு படிச்சோம், அவத்தையே 3 பாட்டு படிச்சிருக்கிறோம். உணர்த்தும் தன்மையை சிந்திக்க அடுத்த வாரம் திருவருள் கூட்டும் என்று சொல்லி இந்த அளவில் இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஐயா ஓதுவமூர்த்தி ஐயா நிறைவு செய்தாருங்க. ஐயா சிவாயம். சிற்றம்பலம். வாழ்க தணர் வானவரானினம் வீழ்க தள் பூனல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண் நாமமே சூழ
வையகமும் துய தீர்கவே. சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்து உரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். சிவாயிரம் திருவடி. ஐயா சிவன்.